பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறதா, இல்ல இல்ல நீங்க போகாதீங்க, எங்களுக்கு நட்சத்திர பேச்சாளர் இல்ல, எங்களுக்கு யாரு ஓட்டு சேகரிப்பா அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தப்படுறதா, இப்படியான ஒரு மீம்ஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால தெரிக்க விடுது. ஏன்னா உண்மையிலேயே இது ரொம்ப நாள் கோரிக்கையா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேண்டாம் அந்த கோரிக்கையை கை விட்டுருங்கப்பா, இந்த மனுஷன் இங்க இருந்தாதான் நமக்கு பாசிட்டிவ், நமக்கு என்ன ஆகும், ஈஸியா வேலை நடக்கும், நம்ம அழுங்காம குலுங்காம என்ன பண்ணலாம், அப்படியே என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு திமுக ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட இத பத்தி என்ன பண்ணாரு, பொது வெளியில பேச கூட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு இவர் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தார். இவருடைய கொள்கைகளும் இவருடைய சித்தாந்தங்களும் வேறமா இருந்தாலும் திராவிடத்துக்கும் திராவிட கொள்கைகளுக்கும் இவர் என்ன பண்ணாரு, ரொம்ப உறுதுணையாவே இருந்தாரு. அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டுல இருந்து அவர் என்ன பண்றாங்க, மாற்றுறாங்க, மேற்கு வங்கத்துக்கு மாத்திக்கிறாங்க. ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டுக்கு இனி ஆளுநர் இல்லப்பா அப்படின்ற ஒரு குட் நியூஸ சொல்லி இருக்கிறாங்க. குட் நியூஸ் என்னவோ நல்லதுதான். ஆனா ஒரு பக்கம் திமுக காரங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கதறி கதறி அழுகுறாங்க. ஐயோ அவரை மாத்தாதீங்க, ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கட்டும், எங்களுக்கு நட்சத்திர பேச்சாளர் யாருங்க, இருக்கிற நட்சத்திர பேச்சாளர்களை இப்படி அனுப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு யாரு ஓட்டு சேகரிப்பா, அவரு மனுஷன் இருந்தாதான் எங்களுக்கு ஓட்டு சேகரிக்க முடியும் அப்படின்னு ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஏற்கனவே அண்ணாமலை இருந்தார்ல, அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது திமுகவுக்கு பக்கபலமா இருந்தது. அவங்க கூட பிரச்சாரம் பண்றதே இல்ல. திமுக என்ன பண்ணாங்கன்னா, பிரச்சாரம் பண்றத கம்மி பண்ணிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திமுகவுக்காக ரொம்ப பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப மாத்தும் போதும் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அண்ணாமலையை மாத்தாதீங்க, அவர் இருக்கட்டும் அப்படின்னு. குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட சொன்னாரு, ஆளுநர் ஆர் என் ரவியும் அண்ணாமலையும் ஒருபோதும் தமிழ்நாட்டு விட்டு போக கூடாது, அவங்க இங்கதான் இருக்கணும், அவங்க இங்க இருந்தா நம்ம ஈஸியா ஜெயிச்சிருவோம் சொன்னாரு. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஆளுநர் ஆர் என் ரவி என்னதான் RSS உடைய கொள்கைகளும் சித்தாந்தங்களையும் உடையவராய் இருந்தாலும் திமுகவுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தார். ஆனா இருந்தாலும் அந்த மனுஷனை குறை சொல்லலாம் கூடாது. ஏன்னா பொதுவா ஒரு ஆளுநர் அப்படின்னா என்ன, ஒரு மாநிலத்துக்குன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அவர் என்ன பண்ணும், பாலமா இருக்கும். மாநில அரசோட ரொம்ப என்ன பண்ணும், ரொம்ப இணங்கி ஒற்றுமையா இருந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அவர் ரொம்ப பாலமா இருந்திருக்கும். ஆனா இங்க ஆளுநர் ஆர் என் ரவி என்னவா இருந்தாரு, கொடைச்சலாவே இருந்தாரு. திமுகவுக்கு மட்டும்தான் அவர் ரொம்ப கொடைச்சலா இருந்தாரு. இதுவே அதிமுக ஆட்சி இங்க இருந்து பாஜகவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவர் கொடைச்சலா இருந்திருக்க மாட்டாரு. சொல்ல போனா 2021 திமுக ஆட்சி அமைந்த பிறகு மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, ஆளுநர் ஆர் என் ரவியை இங்க அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஆனா வந்ததுல இருந்து அவர் எதிரும் புதிராம தான் செயல்பட்டு இருந்தார். இதுவரைக்கும் அப்படி ஆளுநர்கள் செயல்பட்டதில்லை. ஆனா ஆளுநர் ஆர் என் ரவி அப்படி ரொம்பவே பகிரங்கமா இந்த அளவுக்கு திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்தாரு. இன்க்ளூடிங் எதை வாண்டடா செய்யக்கூடாது அதெல்லாம் வாண்டடா செஞ்சாரு. ஏன்னா அவர் என்ன நினைச்சுக்கினாரு, தனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, தனக்குன்னு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட்டார். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு ஆளுநருக்கு இதுதான் பவரு, மாநில அரசை மீறி ஆளுநர் இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு தான் மாநிலத்துக்கு பவர் ஜாஸ்தி, ஆளுநருக்கு இல்ல, ஆளுநருக்கு சில வரையறுப்பு இருக்கு, அதை ஒரு பயன்படுத்தினா போதும், சட்டத்தை மீறக்கூடாது, இவருக்குன்னு ஒரு தனி சட்டத்தை உருவாக்கி இவருக்குன்னு செயல்படக்கூடாது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுதான் ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே கடுமையான கண்டனங்களை தெரிவித்தது. ஆனா இருந்தாலும் ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ந்து என்ன பண்ணாரு, தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராகவே திமுக அரசுக்கு எதிராகவே செயல்பட்டு இருந்தாரு. அப்ப பல பேர் என்ன பண்ணாங்க, கோரிக்கை வச்சாங்க. நாடாளுமன்றத்துல கூட என்ன பண்ணாங்கன்னா கோரிக்கை வச்சாங்க, தயவு செய்து ஆளுநரை மாத்தி விடுங்க அப்படின்னு. ஆனா இருந்தாலும் இப்போ அதுக்கு ஒரு விடிவாரம் வந்துருச்சு, ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டுல இருந்து வெளியே போறாரு அப்படின்னு. மேற்கு வங்கத்துல திடீர்னு அந்த ஆளுநர் என்ன பண்ணிருக்காரு, ராஜினாமா பண்ணிருக்காரு. இதற்கு மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூட என்ன பண்றாங்க, சந்தேகப்படுறாங்க. தேர்தல் வரப்போது திடீர்னு ஏன் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, திமுக அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆளுநரை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்திலே கோரிக்கை வச்சாங்க. பல சிக்கல்கள் இருந்தது, அதனால என்ன பண்றோம் மாத்திரம். ஆனா உண்மையிலேயே தேர்தல் நடக்கிற சமயத்துல ஆளுநர்களை இப்படி மாத்துறாங்க, இது ஒரு வகையான சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டு ஆளுநரா இருந்திருக்கிறாரு. இது இல்லாம விழுப்புரம் மாவட்டம், அதாவது பாண்டிச்சேரி விழுப்புரம் எல்லை இருக்கலாம், ஆரோவில அந்த பவுண்டேஷன் தலைவரா ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கிறாரு. அதே போல ஒரு IAS அதிகாரி, ஜெயந்த் IAS அதிகாரி, அவங்க என்ன பண்ண செயலா இருக்காங்க. ரெண்டு பேரை சேர்ந்து சில கையாடல் பண்ணிருக்கிறாங்க,
மோசடியில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அங்க இருக்கிற பொதுமக்களோடு சேர்ந்து சில ஓய்வு பெற்ற அதிகாரிகள் என்ன பண்றாங்க, எஸ்பி அலுவலகத்துல என்ன பண்றாங்க, ஒரு புகார் மனு கொடுத்திருக்காங்க. ஆளுநர் ஆர் என் ரவி ஊழல்லாம் செஞ்சிருக்கிறாராப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட இங்க பேசப்படுது. இப்ப அந்த வழக்கு ரொம்ப வீரியம் அடைஞ்சிருக்கு. இதுல உண்மையான ஒரு விசாரணை நடைபெறணும் அப்படின்னும் அந்த புகார் மனுக்கள் கொடுத்தவங்க எல்லாருமே கோரிக்கை வச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஆரோவில இருக்கிற அந்த அந்த பவுண்டேஷனுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாவே மத்திய அரசு கிட்ட இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு நல பிரச்சனை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மாநில அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ அதனால தமிழ்நாடு அரசு என்ன பண்ணும், இறங்கி இதுல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட உரிமை கிட்ட இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணும், இதுல இறங்கி தீவிரமா விசாரணை பண்ணணும். இதுல ஆளுநர் அவர்கள் முறைகேடு பண்ணியிருக்கிறார், ஆர் என் ரவி ஆளுநர் அவர்கள் முறைகேடு பண்ணியிருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு யாரு ஆளுநர் அப்படின்னா, கேரளாவை பார்த்து கொண்டிருக்கிற ஆளுநர் நமக்கு கூடுதலா பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கவர்னர் மாளிகையில இருந்து வந்திருக்கு. இது போக ஆளுநர் ஆர் என் ரவி இங்க விட்டு போறாரா, எங்களுக்கு யார் நட்சத்திர பேச்சாளரா இருக்கிறாங்க, அவர் இருக்கிற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு ஓட்டு வந்து அப்படின்னு சேர்ந்து எங்களுக்கு வந்து வேலையெல்லாம் இருந்தது, பிரச்சாரங்கள் மேற்கொள்ளவே இல்லை. ஆனா இப்ப அண்ணாமலையே மாத்திட்டீங்க, ஆளுநர் ஆர் என் ரவியை மாத்திட்டீங்கன்னா எங்களுக்கு எப்படி சார் அப்படின்னு ஒரு பக்கம் திமுக என்ன பண்றாங்க, வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆளுநர் ஆர் என் ரவியால தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்தது. ஆனா ஒரு வழியா இப்பதான் இவங்களுக்கு மாத்த தோணுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்றாங்க, பெருமூச்சு விட்டு இருக்காங்க. ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டில இருந்து மாற்றப்பட்டது சரியா தவறா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.